வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான இந்திய தேர்தல் ஆணையத்தின் முழு பெஞ்ச் நடத்திய சமீபத்திய செய்தியாளர் சந்திப்பு வாக்காளர் பட்டியல்களின் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக தெளிவை விட அதிக சந்தேகங்களை உருவாக்கியுள்ளது என்று முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் திங்கள்கிழமை தெரிவித்தார். எழுப்பப்பட்ட பிரச்சினைகள் ஏற்கனவே இந்திய தொகுதியால் அறிவிக்கப்பட்டவை, ஆனால் இன்னும் பதிலளிக்கப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவில், வீடு வீடாகச் சென்று கணக்கெடுக்கும் பணி ஏற்கனவே நடத்தப்பட்டிருக்கும் போது தகுதியான வாக்காளர்களின் எண்ணிக்கை எவ்வாறு இவ்வளவு பெரிய அளவில் நீக்கப்படும் என்று ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். இந்த செயல்பாட்டின் போது புதிய வாக்காளர்களின் சேர்க்கை வழக்கத்திற்கு மாறாக குறைவாக உள்ளது என்று அவர் மேலும் கவலை தெரிவித்தார். ஒரு முக்கிய விஷயத்தை எழுப்பிய ஸ்டாலின், தகுதி தேதியில் 18 வயது நிரம்பிய இளம் வாக்காளர்கள் முறையாக கணக்கிடப்பட்டதா என்றும் அவர்களில் எத்தனை பேர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்பதை பிரதிபலிக்கும் வகையில் இசிஐ ஏதேனும் தரவுத்தளத்தை தொகுத்துள்ளதா என்றும் கேட்டார். இந்த விடுபட்டவை வாக்காளர் பிரதிநிதித்துவத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் வலியுறுத்தினார். 1960ஆம் ஆண்டு வாக்காளர் பதிவு விதிகளின் கீழ் விசாரணை மற்றும் மேல்முறையீடுகளுக்கான நடைமுறைகள், அவற்றின் காலக்கெடுவுடன் பீகாரில் வரவிருக்கும் தேர்தலில் இருந்து அதிக எண்ணிக்கையிலான வாக்காளர்களை விலக்கி வைக்கக்கூடும் என்று முதலமைச்சர் எடுத்துரைத்தார். விரைவில் திருத்தம் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படும் தமிழ்நாடு உட்பட பிற மாநிலங்களில் சரை செயல்படுத்தும் போது இசிஐ இந்த நடைமுறை சிக்கல்களை நிவர்த்தி செய்யுமா என்பது நிச்சயமற்றதாகவே உள்ளது என்றும் அவர் கூறினார். மே 1 தேதியிட்ட ஆணையத்தின் அறிவிப்பில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள நடைமுறையை பின்பற்றி இறந்த வாக்காளர்களின் பெயர்களை பட்டியலில் இருந்து நீக்க வலியுறுத்தி ஜூலை 17 அன்று திமுக கடிதம் எழுதியதையும் ஸ்டாலின் நினைவு கூர்ந்தார். இந்த பயிற்சி ஏன் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை என்று அவர் கேட்டார். இறுதியாக, வாக்காளர் தகுதியை நிறுவுவதற்கான செல்லுபடியாகும் ஆவணங்களில் ஒன்றாக ஆதாரை ஏற்றுக்கொள்ள ஆணையம் தயங்குவதை திமுக தலைவர் கேள்வி எழுப்பினார். ஆதாரை இணைப்பது செயல்முறையை நெறிப்படுத்தியிருக்கலாம் மற்றும் தற்போதைய பல குறைபாடுகளை தடுத்திருக்கலாம் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.